திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரர் தேவாரம். பண் நட்டராகம். ராகம் பந்துவராளி. தாளம் பன்முறைக்கு ரூபம். திருமழபாடி என்ற தலம். இந்த தலத்திற்கு நம்பி ஆரூரர் பெருமான் அழைத்து வந்தார். எப்படி அழைத்து வந்தார் அப்படின்னா, கனவுல போய் சொல்லி நீ மழபாடியை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி செல்லமா கோச்சுக்கிட்டார். இவர் அப்படியே திருவையாறுல இருந்து அந்த பக்கம் போயிட்டார். ஒரு மடத்துல தங்கி இருக்கும் போது பெருமான் கனவுல வந்து பக்கத்துல இருக்கிற மழபாடியை மறந்துட்ட பத்தியா அப்படின்னு சொன்னோடனே காலையில பதறி எழுந்து ஓடி வந்து, ஒரு குழந்தை கோச்சிட்டு இருந்தா நம்ம எப்படி கொஞ்சம் சமாதானம் கொடுத்தோம், அந்த மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. பாட்டினுடைய பொருளை நான் அப்புறம் சிந்திக்கிறேன். முதல்ல பாட்டை பார்த்துடலாம். இதனுடைய அமைப்பு வந்து, பொன்னார் மேனியனை புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடைமே மிழி கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே. புரியுதா? இதான் இதனுடைய நடை. தக்கதிமி 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 தக்கதிமி. இதான் நடை. உங்களுக்கு எளிமையா தக்கிட்டாலும் பாடலாம். இது எளிமையானது தக்கதிமி நடை. அந்த தக்கதிமி நடையிலே பாடலாம். சரியா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு முறை பாடிடுறேன், கூட சேர்ந்து பாடாதீங்க, கவனிச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வரியா சொல்லும் போது நீங்க பாடலாம். நல்ல கவனிங்க. பொன்னார் மேனியனை புலி தோலை அதை கசைத்து மின்னார் செஞ்சடைமை விழு கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே. அவ்வளவுதான். பல்லவா? இதுல வந்து முதல் வரி மூணாவது வரி கீழே 2-4 மேல. இதுதான் இதனுடைய அமைப்பு. பாடலாமா? ஒரு வரியும் நான் ஒரு வாட்டி பாடுறேன், கவனிச்சுட்டு பாடுறேன். ஒரு தாளம் விட்டு விட்டு தான் எடுக்கணும். புரியுதா? பாருங்க எப்படி நான் ஒரு தாளம் விடுறேன்னு. பொன்னார் மேனிய தாளம் போடுங்க சேர்ந்து. பொன்னார் மேனியனை புலி தோலை அரை கசைத்து. இதுவரை அரை கசைத்து அங்க இன்னொரு தாளம் இருக்கு. அப்புறம் தான் மின்னார் செஞ்சடை மேல் எடுக்கும். அதனால அது வரையும் நீங்க எழுத்து பாடணும். பாடுங்க அப்போ. பொன்னார் மின்னார் செஞ்சடை மேல் வெளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே. ஏழார் கோவணம் திருநீருமை பூசியுங்கள் தானே வந்தடைந்து தலைவாயனை என்று கொள்ளி வாழார் கண்ணி பங்க மழபாடியுள் மாணிக்கமே கேளா நின்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே. எம்மான் எம்மனை என்றன கெட்டனை சார்பாக புரியுதா? இது எவ்வளவு கம்ப்ரஸ் ஆயிருக்கு பாருங்க. நான் எப்படி படிக்கணும் அப்படியே படிச்சாதான் வரும். வேர்டு வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கு. கம்ப்ரஸ்னா புரியுது இல்லையா? டைப் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்பெல்லாம் ஒரு பெரிய மெத்த தலைக்கணையாக பார்த்தீங்கன்னா துணுண்டா வருது. அந்த பிளாஸ்டிக் கவர் வச்சுன்னா பொம்முன்னு ரிலீஸ் ஆகிடுது. அது அந்த கம்பெனியில் வச்சு ப்ரெஸ். அதுக்கப்புறம் நம்மளால் அந்த மாதிரி
சுருட்டவே முடியாது. புரியுதா? எந்த அரசியல்வாதியாலும் சுருட்ட முடியாது. சரி. எம்மான் எம்மனை என்றன கெட்டனை சார்வாக இம்மாய பிறவி பிறந்தே இறந்தே தொழிந்தே அடியார் அடியார்கட்கெல்லாம் கொண்டே பூண்டொழிந்தே தொடராமே முறைசரத்தே மண்டார் கும்பொழில் மழபாடியுள் மாணிக்கமே ஏழுலகும் கருத்தாய கருத்தமுமாய் பன்னாரின் தமிழாய் பரமாய பரஞ்சுடரே மன்னார் பூம்பொழில் சொல் மழபாடியுள் மாணிக்கமே அண்ணா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே பயப்படாம நல்ல கம்பீரமா சத்தம் நிமிந்து உட்காருங்க நிமிந்து உட்கார்ந்தே ஒரு கம்பீரம் வந்துடும். நாளார் வந்தழுகி நலியா முனம் நின்றனக்கே ஆளா வந்தடைந்து அடியேனையும் ஏற்று கொள்ளே மாளா நாளருளும் மழபாடியுள் மாணிக்கமே சந்தாரும் குழைய சடைமேற்பிறை தாங்கி நல்ல சடைமேற் பிறை தாங்கி சந்தாரும் குழைய சடைமேற் பிறை தாங்கி நல்ல வெந்தார் வெண்பொடியாய் விடையேறிய வித்தகனே மைந்தார் சோலைகள் சூழ் மழபாடியுள் மாணிக்கமே எந்தாய் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே பெய்ய விரி சுடரோன் மிகு தேவர் கணங்களெல்லாம் செய்ய மலர்களிட மிகு செம்மையுள் நின்றவனே
மையார் பூங்கொடி சூழ் மழபாடியுள் மாணிக்கமே ஐயா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே நெறியே நின்மலனை நெடுமாலையன் போற்றி செய்யும் துணியே நீர்மயனை கொடியேறிடையாள் தலைவா மரிசேரங்கையனை மாடியுள் மாணிக்கமே நெறிவே நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனை வாரார் கொங்கையுடன் மழபாடியுள் மேயவனே சீரார் நாவலரோனார் ஊரன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்தவல்ல பரலோக திருப்பாரே ரொம்ப எளிமையான பாட்டு, அருமையான பாட்டு. திருச்சிற்றம்பலம்.